வெல்கம் டு மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதோம்னா, மண்கலவை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போதும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் லாங்காக நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். லாங் கேப் ஆகிடுச்சு, இன்டர்வல் ஆகிடுச்சு. அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மண்கலவை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு செடிக்கு மண்கலவை தாங்க பேஸு. நீங்கள் எது நீங்கள் சரியாக செஞ்சாலும் மண்கலவை சரியாக செஞ்சால் தான் அது நல்லா வளரும் செடி. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி போல போலன்னு இருக்கிற மண்கலவை நம்ம நர்சரியிலலாம் களிமண் கிடைக்கும். அந்த களிமண் மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம நர்சரியில் செடி வாங்கினோன்னா அந்த பேக்கெட்டில் களிமண் தான் போட்டு தந்துருப்பாங்க. களிமண்ணும் செம்மண்ணும் கலந்து போட்டு தந்துருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகிறதுக்காக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மண்கலவையில் ரூட்ஸ் எதுவும் நல்லா வளராது. செடி அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சி தடைபட்டு போயிடும். அதனால தான் நர்சரியிலேருந்து வந்த உடனே நம்ம செடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடணும். அதே மாதிரி மண்ணோட பொராசிட்டி பற்றி பார்க்கணும். மண் எவ்வளோ தண்ணி ட்ரெயின் ஆக விடுது அப்படின்னு தான் பொராசிட்டின்னு சொல்லுவாங்க. மண் சீக்கிரமாக தண்ணியை ட்ரெயின் பண்ண விடணும், வடிய விடணும். கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே தண்ணி கீழே வடிஞ்சு வந்துடுச்சுன்னா அது நல்ல பாட்டிங் மிக்ஸு. நீங்கள் மேலே ஒரு 10 செகண்டு 20 செகண்ட் மேலேயே நீங்கள் மேலே தண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான ஒரு பாட்டிங் மிக்ஸு. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எந்த பாட்டிங் மிக்ஸ்னு. நான் செஞ்சுருக்கிறது கோகோபீட்டுங்க. கோகோபீட் பற்றி நான் ரோஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கான லிங்க் மேலே ஐகான் வரும். அந்த கார்டில் நான் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன கலந்து நான் சொல்கிறேன். இதுதான் அந்த மண்கலவை. மண்கலவையில் பாருங்கள், நான் என்னென்ன கலந்தேன்னா, ஒரு பங்கு மண், ஒரு பங்கு தோட்ட மண், ஒரு பங்கு கோகோபீட்டு, இல்லை நீங்கள் 2 பங்கு கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அதே மாதிரி ஒரு பங்கு நீங்கள் காம்போஸ்ட்டோ ஏதாவது உரம் சோர்ஸ் நீங்கள் கலக்கணும். உரம் சோர்ஸ் எதாவது கலக்கணும். அப்போ தான் செடிங்களுக்கு சத்து கிடைக்கும். நான் பாருங்கள், உரம் நான் ஸ்லோ ரிலீஸாக கலந்துருக்கேன். கடலை ஓடு கலந்துருக்கேன். கடலை ஓடு சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அது உரமாக மாறும். பாருங்கள், நல்லா பிடிச்சா டக்குன்னு உடஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கணும் பாட்டிங் மிக்ஸ்னால். அப்போ தான் முள்ளங்கி அந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் சூப்பராக வரும். நீங்கள் செம்மண் கிடச்சிதுன்னா தோட்ட மண்ணுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் கோகோபீட் நீங்கள் அதிகமாக கலக்கணும். ஏன்னா செம்மண்ணுக்கு தண்ணியை ரொம்ப பிடிச்சி வச்சுருக்க தன்மை இருக்குது. அதனால் களிமண் மாதிரி ஆகிடும். களிமண் மாதிரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் செடி அவ்வளோ வளர்க்க முடியாது.
பாருங்கள், இந்த மாதிரி நான் செஞ்சு கொட்டி வச்சுருவேன். எப்போ தேவையோ அப்போ நான் செடி எடுத்து போட்டு நான் நட்டு வச்சுருவேன். நீங்கள் எல்லாத்தையும் செஞ்ச அப்போ தான் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வெயிலில் காய வச்சுடுங்க. வெயிலில் காய வச்ச அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி இதில் நீங்கள் கடலை பிண்ணாக்கு அந்த மாதிரி கலக்கலாம். கடலை பிண்ணாக்கு வந்து என்பிகே ஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் என்பிகே கிடைக்கும். நைட்ரஜன், ஃபாஸ்ஃபோரஸ் அண்ட் பொட்டாசியம் வந்து நிறைய இருக்குது அந்த கடலை பிண்ணாக்கில். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ தான் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.